ரோகிணி கேக்குறாங்க மனோஜை பார்த்து, உன் ஃபேமிலி என்ன அசிங்கப்படுத்துது, உனக்கு அது பெருசாவே தெரியலையா மனோஜ்? நான் பேசின வார்த்தை தான் உனக்கு பெருசா தெரியுது. தாண்டி நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன். இந்த முத்து பேசும்போதெல்லாம் உனக்காண்டி எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஷோரூம்ல ஸ்டுதியோட அம்மா ஏசிய திருப்பி கொடுக்கும்போது நீ அசிங்கப்படக்கூடாதுன்னு என்னோட தாலி செயினை வித்து உனக்கு பணம் கொடுத்தேன். இங்கேயுமே யாருக்கிட்டையும் ஒன்ன நான் விட்டு கொடுத்ததே இல்லை மனோஜ். ஆனா நீ உங்க அம்மா அடிக்கிறத நின்னு வேடிக்கை பாக்குற. இப்ப கூட நீ சாரி சொல்லுவேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இப்ப கூட உன்னைய பத்தி தான் யோசிக்கிற. புது மனோஜ், நீ எந்த அளவுக்கு லவ் பண்றன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ரோகிணி நில்லு, எங்க போற? மனோஜ், எனக்குன்னு யாரும் இல்லாத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும்? உன்னைய பேசுனது தப்புதான். நீ முட்டாள் கிடையாது, ரொம்ப அறிவாளி. பெருசா படிச்சு இன்னும் பெரிய பெரிய கட் அவுட்டா வச்சுக்கோ சொல்லிட்டு ரோகிணி வேகமா கிளம்பி போறாங்க. செப்பலை போடுறப்ப மனோஜ திரும்பி பாக்குறாங்க. மனோஜ் ரூம்லயே இருக்காரு. கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ரோகிணி நடந்ததை எல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, ரோகிணி என்னதான் நடந்தாலும் அந்த வீட்டிலே இருந்து மாப்பிள்ளைய நீ சமாதானப்படுத்தி இருக்கணும். இப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்க கூடாது. என்னம்மா, அப்பனா வீட்டை விட்டு கிளம்பி போன்னு சொல்றியா? ரோகிணி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ வந்திருக்க வேண்டான்னு தான் சொன்னேன். நீ சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வருவியா ரோகிணி? இந்த பண விஷயத்திலேயே உன் மாமியாரு உன் மேல கோவப்பட்டிருக்காங்க. நீ வாட்டுக்கு கிளம்பி வந்துட்டா இன்னும் கோவம் அதிகமாக தானே வரும். முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போ ரோகிணி. அம்மா, அந்த வீட்டுக்கு போய் என்னம்மா பண்ண சொல்ற? அங்க இருக்க எல்லாருமே என்னைய கேள்வி கேக்குறாங்க. நீ எப்பயும் அந்த முத்துவ நல்லவேன்னு சொல்லுவேல்ல. இப்ப என்ன மாட்டி விட்டதே அந்த முத்து தான். ரோகிணி இல்லாத பழிய எதுவும் சொல்லல, நடந்த உண்மையை தானே சொன்னாங்க. இப்ப கூட முத்துக்காண்டி தான் பேசுற. எதுக்கு ரோகிணி தேவையில்லாம கோவப்படுற? நீ அந்த பிரச்சனைய சொல்லியிருந்தேன்னா அன்னைக்கே இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். நான் சொல்லியிருந்தேன்னா முத்து அந்த பணத்தை 3ஆ பிரிக்க சொல்லியிருப்பான். மனோஜ் கைக்கு ஒண்ணுமே வந்திருக்காது. அப்புறம் எங்களால ஷோரூமே ஆரம்பிச்சிருக்க முடியாது. இது மத்த யாருக்கும் புரியாம இருந்தா பரவாயில்ல. மனோஜும் எனக்கு சப்போர்ட் பண்ணல. இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அவன் எப்பயும் அவங்க அம்மா பேச்சதான் கேக்குறான். இனி அதெல்லாம் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ண? அதுக்காண்டி மனோஜ் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல கூட எனக்காண்டி நிக்க மாட்டானா? நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் இப்படி ஒரு முடிவே எடுத்தோம். இப்ப எல்லாரும் என்னைய மாத்திரம் பிளேம் பண்றாங்க. ரோகிணி, மாப்பிள்ள அந்த வீட்டு பையன், அதுவும் உங்க மாமியாவுக்கு செல்ல பிள்ளை. எப்படி அவரை தப்பு சொல்லுவாங்க? நீயும் கொஞ்சம் இறங்கி போய் பேசியிருந்தா இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்காது. நான் சொல்றத கேளு கல்யாணி. முதல்ல உங்க வீட்டுக்கு கிளம்பி போ. அம்மா, என்ன அனுப்புறதுலயே குறியா இருக்கமா நீ? ரோகிணி, நான் சொல்றத புரிஞ்சுக்க. நான் அங்க இருந்தா ஆன்டி என்ன பார்க்கும் போதெல்லாம் திட்டுவாங்கம்மா. நிலைமை எனக்கு நல்லா புரியுது ரோகிணி. எப்படி இருந்தாலும் அந்த வீட்டுக்கு நீ போய் தானே ஆகணும். அதை இன்னும் நான் முடிவு பண்ணல. ரோகிணி, அப்படின்னா இங்கேயே இருக்க போறியா? நான் எப்படிம்மா இங்கேயே இருக்க முடியும்? நான் தேடிக்கிட்ட வாழ்க்கை அங்க இருக்கு. ரோகிணி, நீ தொலைச்சிடக்கூடாதுன்னு தான்மா உன்னை அங்க போ சொல்றேன். அந்த வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. ஒரு பொருளை தொலைச்ச இடத்துலதான் தேடணும். அதை விட்டுட்டு வெளியே தேடக்கூடாது. கிளம்பி போ ரோகிணி. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிறிஷ் ஸ்கூல்ல இருந்து வந்துருவான். அவனுக்கு இதெல்லாம் புரியுற வயசாகிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். நீ கிளம்பி வீட்டுக்கு போ ரோகிணி. ரோகிணி அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. விஜயா சொல்றாங்க, உன் தப்ப மறைக்கிறதுக்கு காரணம் சொல்லாத ரோகிணி. ஆன்டி, அந்த பணத்துல எனக்காண்டி நகையோ புடவையோ காரோ எதுவுமே வாங்கல ஆன்டி. அந்த பணத்தை வச்சு நான் ஒன்னும் வெக்கேஷன் போல. உங்க பையனுக்கு நல்லதுதான் பண்ணேன். மனோஜ் லைஃப்ல ஜெயிக்கணும்னு தான் பண்ணினேன். என்ன ரோகிணி, மனோஜுக்கு நீ தான் நல்லது நினைக்கிற மாதிரி பேசுற? நீ அவனுக்கு நல்லது பண்ணியோ கெட்டது பண்ணியோ இருந்தாலும் அவங்க அம்மா என்கிட்ட நீ சொல்லி இருக்கணும். என்கிட்ட நீ சொல்லாம செஞ்சது தப்புதான். மனோஜ் என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டான். அவன் சொல்ல வந்திருக்கான், அவனை நீ தடுத்திருக்க. இப்ப வந்து என்கிட்ட நியாயம் பேசுறியா? ஒழுங்கா இங்க இருந்து போயிரு. என் கண்ணு முன்னாடி நிக்காத ரோகிணி. போயிரு ரோகிணி. ரோகிணி விஜயா ரூம்ல இருந்து போயிடுறாங்க. நாளை சந்திப்போம்.